அப்பா திருச்செந்தூர் முருகா, நீதான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். என் பொண்ணை பொண்ணு பார்க்க வர்றாங்க, அது நல்லபடியா கல்யாணத்துல முடியணும். என் பொண்ணு சக்தி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். முருகா, என்னங்க? என்ன வசந்தா, ஏங்க வாசல்லையே நிக்கிறீங்க? நீ பாட்டுக்கு நின்னு நிதானமா பூஜை பண்ணிட்டு வர. நம்ம சக்திய பொண்ணு பார்க்க வரத நினைச்சு என் மனசு படபடான்னு நடிச்சிட்டு இருக்கு. இப்பதாங்க நம்ம பொண்ணுக்கு ஒரு பொறுப்பான அப்பாவா 2வது தடவையா நடந்துக்கிறீங்க. அப்ப முதல் தடவை பிரசவ வார்டுல குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அதுதான் முதல் தடவை. பதிலுக்கு பதிலு நல்லாதான் பேசுற. ஆனா எனக்கு ஒரே ஐடியா டென்ஷனா இருக்கு. வசந்தா, மாப்பிள்ளை வீடு வசதியில மட்டும் இல்ல, பாரம்பரியத்திலும் பெரிய குடும்பம். அவங்களுக்கு நம்ம சக்திய பிடிக்கணும்ல. நீங்க ஏங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? நம்ம சக்திய பார்த்துட்டு யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அது இல்ல வசந்தா, இதுக்கு முன்னாடி கூட 2 சம்மந்தம் தட்டி போச்சே, அத சொல்றீங்களா? ஆமா. அதுல முதல்ல வந்த மாப்பிளையே நம்ம சக்திக்கே பிடிக்கல. 2வதா வந்தவங்க அதிகமா வரதட்சணை கேட்டாங்க, அதனால சக்தி அவங்கள விரட்டி அமிச்சிட்டா. இந்த வாட்டி அப்படி நடக்காதுங்க. நான் சக்தி கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், வாயை திறக்க கூடாதுன்னு. அது மட்டும் இல்ல, அவகிட்ட மாப்பிள்ளை போட்டோ காட்டினப்போ அவ எந்த குறையும் சொல்லலைங்க. மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு மட்டும் கேட்டா. MBA படிச்சுட்டு அப்பா பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன். அவ சிரிச்சுக்கிட்டே போயிட்டா. சரி சரி, சக்தி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டா. என்னங்க, வர்றவங்க நிறைய சொந்தக்காரங்களோட வர்றாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கணும். சரிமா. சக்தி, அவங்க வர நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிடுமா. வசந்தா, நம்ம தமிழ் வாத்தியாருக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க, அவர் வந்துடுறேன்னாரு. அப்படியே உங்க பார்ட்னர் கௌரி சங்கர் கிட்டயும் சொல்லிட்டேன், அவரும் வந்துடுறேன்னாரு. அப்பாடா, கௌரி சங்கரும் தமிழ் வாத்தியாரும் வந்துட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட அவங்க டீட்டெயிலா பேசிடுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் டென்ஷன்ல இருக்கமா. இந்த வருஷத்துக்குள்ள சக்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்த சம்பந்தம் கண்டிப்பா முடியணும். நான் உளராம இருக்கணும். அப்படியே முருகா. ஏங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னைக்கு வரும்போது எப்படி வந்தோம்? இன்னைக்கு காரு பங்களான்னு வாழல. நமக்கு ஆண்டவன் தங்கமான பொண்ணை கொடுத்திருக்கான். அவளுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எங்க பெரியப்பா மிலிட்டரியில இருந்தவர். அவருக்கு எல்லாமே டயப்படி கச்சிதமா நடக்கணும். நானும் அப்படிதான். வாங்க வாங்க உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வணக்கம். உள்ள போங்க. வணக்கம் வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க. அவங்களுக்கு உட்காருங்க. உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க, எல்லாம் உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. நீ எந்த பக்கம் போங்கம்மா. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. இவ்வளவு பேர் வருவீங்கன்னு தெரிஞ்சா ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணிருக்கலாமே. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இந்த சேர் போடுங்க பாருங்க. உட்காருங்க. இந்த இன்னொரு சேர் கூட வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க, தம்பியை கூட்டிட்டு போங்க. வாங்க அந்த பக்கம் எல்லாரும் அந்த சேர் உட்காருங்க. போடுங்க. வாங்க, உட்காருங்க. நான் போட்டுறேன், நீங்க உட்காருங்க. இந்தாங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. ஏய் சக்தி, மாப்பிள்ள ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்காரு தெரியுமா? சக்தி, நீ நிஜமாவே ரொம்ப லக்கி தாண்டி. ஆமா, மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு? எங்க வேலை பாக்குறாரு? நான் வந்த உடனே சக்தி அம்மா கிட்ட கேட்டுட்டேன். அவரு நிறுத்து நிறுத்து, உங்க வாயால கேக்குறத விட சக்தி வாயாலே கேட்கலாம். நான் என்ன அந்த காலத்து பொண்ணா?
இப்படிலாம் கேட்ட உடனே வெக்கப்பட்டு தலை குனிய. உனக்கு என்ன டீட்டெயில் வேணும்னு கேளு. மாப்பிள்ளையோட மொத்த டேட்டாவும் எனக்கு அத்துப்படி. ம், ஹைட் 178 சென்டிமீட்டர்ஸ், வெயிட் 75 கிலோஸ், படிப்பு MBA, அப்பாவோட பிசினஸ பாத்துட்டு இருக்காரு. போதுமா? அடி பாவி, விட்டா அவர் கூட மின்சார கண்ணன் டூயட் பாடிடுவ போல இருக்கு. வணக்கம், வணக்கம். என் பேர் வணக்கங்க. சுந்தரேசன். மாப்பிள்ளை பையனுக்கு தாய் மாமன். சொந்தமாக சுகர் ஃபேக்டரி வச்சுருக்கேன். எங்கள் சஞ்சய் மாதிரி ஒரு மாப்பிள்ளை பையன் கிடைக்கிறதுக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்க சக்தி அப்படிதாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு. பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். பார்க்க தானே வந்திருக்கோம். ஆமா, நீங்க யாரு? என் பேர் தமிழ் செல்வன், தமிழ் வாத்தியார். எய்த்த வீடு, பொண்ணுக்கு பெரியப்பா மாதிரி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, பொண்ணு வர சொல்லுங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? ரொம்ப தொலைவுல இருந்து பயணிச்சு வந்திருக்கீங்க. முதல்ல பலகாரம் சாப்பிடுங்க, அப்புறமா பொண்ணு பார்க்கலாம். மன்னிக்கணும், புரோக்கர் உங்ககிட்ட சொல்லலையா? நாங்க பொண்ணை பார்த்து எங்களுக்கு பிடிச்சி எல்லாம் சந்தோஷமா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கை நினைப்போம். சார், காலம் எவ்வளோ மாறி போச்சு. இன்னும் பிடிவாதம் பிடிக்கலாமா? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்ளோ பேசுறீங்களே, நீங்க யாருங்க? நான் ஒரு ஆர்கிடெக்ட். சாரும் நானும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். பொண்ணுக்கு நான் சித்தப்பா மாதிரி. ஆர்கிடெக்ட் சார், காலம் எவ்வளவு வேணா மாறி இருக்கலாம், ஆனா உறவுகள் என்னைக்கும் மாறுறது இல்லையே. இன்னைக்கும் அம்மாவை அம்மான்னு தானே கூப்பிடுறோம், அத்தைன்னு கூப்பிடுறது இல்லையே. பொண்ணை அழைச்சிட்டு வந்துடுறேன். சக்தி, அவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. வா. மகாலட்சுமி மாதிரி இருக்கே. வாம்மா. நான் ஆர்கிடெக்ட் இல்ல, நானும் அவரும் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறோம். ஓ, அப்படிங்களா? சக்தி, ஒவ்வொருத்தருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்குமா. இல்லம்மா, வேணாம் வேணாம். நீ ஒவ்வொருத்தருக்கா எங்க குடும்பத்துல நமஸ்காரம் பண்ணோம்னா உனக்கு ஒரு நாள் பத்தாது. அதனால எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நானே உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். இவன் மாப்பிள்ளைன்னு நான் சொல்ல தேவையில்லை, பேரு சஞ்சய். நான் மாப்பிள்ளையோட அப்பா. இவோ மாப்பிள்ளையோட அம்மா, அதாவது என் மனைவி. இவரு என் மனைவியோட அண்ணன், அதாவது என் மச்சினன். இதோ இருக்காரு பெரியவரு, இவரு எங்க அம்மா வழியில கொள்ளு தாத்தா. அவரு எங்க பெரியப்பாவோட பையன், அது அவருடைய மனைவி. இதோ பின்னால மீசை வச்சுக்கிட்டு இருக்காரு, இவரு எங்க தாத்தா வழியில சொந்தம். அவருடைய 2 பசங்க தான் இங்க இருக்காங்க. அதோ அந்த கடைசியில மஞ்சள் புடவை கட்டிட்டு இருக்காங்களே, அவங்க தான் என் சித்தி. போதும் மச்சான், ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துற உனக்கே மூச்சு வாங்குது. அம்மா, ஒவ்வொருத்தரையும் நமஸ்காரம் பண்ண வரைக்கும் போதும். தயவு செஞ்சு உட்காருக்குமா. டேய், பொண்ணை நல்லா பாத்துக்கடா, ஏதாவது பேசணும்னா பேசிரு. இல்ல, பரவாயில்லப்பா. டேய், அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கா, எங்க வேலை பாக்குறா, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவகிட்ட ஏதாவது பேசு. அம்மா, தேவையில்லம்மா. ஃபேஸ்புக்ல அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன். அப்படியா? எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. சக்தி, நீ ஏதாவது பேசணுமா?
இல்ல பரவாயில்லம்மா. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. ஆனா ஏன் இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? நாள் நல்லா தான் இருக்கு. ஆனா இத பாருங்க, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேங்க. உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் இது எல்லாமே இருக்கலாம். ஆனா சொந்தம்னு சொல்லிக்க உங்களுக்கு யாருமே இல்லையே. அந்த காலம் மாதிரி கூட்டு குடும்பமா இல்லைனாலும் சொந்தம்னு சொல்லிக்க ஒரு 4 பேர் வேண்டாமா? நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கணும்னா சொந்தக்காரங்க வேணும் இல்லையா? சித்தப்பா மாதிரி ஒருத்தர், பெரியப்பா மாதிரி ஒருத்தர்னா அவங்க உங்களுக்கு சொந்தமாயிட முடியுங்களா? இவர் சொல்றது இன்னுமா உங்களுக்கு புரியல? ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி அது மட்டும் இருந்தா ஒரு வீடாயிடாது. அதே மாதிரி அப்பா அம்மா பொண்ணு மட்டும் இருந்தா அது ஒரு குடும்பம் ஆயிடாது. நல்லது கெட்டதுக்கு தோள் கொடுக்க சொந்தக்காரங்க வேண்டாமா? இத பாருங்க, நாங்க கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி, காது குத்தலுக்கு போறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கூட்டமா போய் தான் எங்களுக்கு பழக்கம். ஆனா நீங்க ஒத்த பணமரமா நிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. உங்க 3 பேரை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுதுங்களா? பொட்டல் காட்டுல வரிசையா 3 பனைமரம் நிக்கிற மாதிரி தெரியுது. ஏங்க உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையா? இருக்குங்க, எங்களுக்கும் எல்லா சொந்தமும் இருக்கு. ஏன் அவங்கள கூப்பிடல? அவங்க எல்லாம் திருநெல்வேலியில இருக்காங்க. இத பாருங்க, நான் கூட தான் கன்னியாகுமரியில இருக்கேன். மச்சான் ஒரே ஒரு SMS தான் அனுப்புனாரு. உடனே ட்ரெயினை பிடிச்சி ஓடோடி வந்துட்டேன்ல. அதாங்க சொந்தங்கிறது. திருநெல்வேலியில உங்களுக்கு யார் இருக்கா? எங்க அண்ணன் இருக்காரு. அவர் பேரு வெற்றிவேல். திருநெல்வேலியில போலீஸ் கமிஷனரா இருக்காரு. யார சொல்றீங்க? கமிஷனர் என்னாச்சுன்னு சொல்லுவாங்களே, அவரை பத்தியா சொல்றீங்க? அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. நான் கூட அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமா, ஏன் உங்க அண்ணனை கூப்பிடல? அது வந்து கல்யாணத்துக்காவது வருவாங்களா அவங்க? வரமாட்டாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. என்ன, ஏதாவது சொத்து பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இது வேற பிரச்சனை. என்னங்க நீங்க பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றீங்களே தவிர என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. தாய் மாமா வராம ஒரு கல்யாணம் நடந்தா அது நல்லாவா இருக்கும்? ஏங்க, உங்களுக்காவது சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். நீங்க எங்க பொண்ணை பார்க்க வந்தீங்களா இல்ல எங்க சொந்த பந்தத்தை பார்க்க வந்தீங்களா? கோவப்படாதீங்க. பொண்ணை பார்க்க வருதுன்னா வெறும் பொண்ணை மட்டும் பார்க்க வருதுன்னு அர்த்தம் இல்லைங்க. பொண்ணு யாரு, சொந்தங்க யாரு, அவங்க பரம்பரை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இத பாருங்க, நாளை கல்யாணம் நடந்தா பொண்ணு பின்னாடி நிக்கிறதுக்கு 4 பேர் வேண்டாமா? அக்ஷயதை போடுறதுக்கு 4 சொந்தக்காரங்களாவது வேண்டாமா? தாய்மாம சீரு, அத்தை சீரு இதெல்லாம் சபையில கொண்டு வந்து வச்சாதானே கல்யாணமே களை கட்டும். நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்து என் பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உதவறதுக்கு 4 சொந்தக்காரங்க வேண்டாமா? அதான் நாமெல்லாம் இருக்கோமே நினைக்கிறாங்க போல இருக்கு. நாம பையனுக்கு சப்போர்ட்டா தானே இருப்போம். பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ல சொந்த பந்தம் வேண்டாமா? இத பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத பாருங்க, எங்களுக்கு உங்க பொண்ணையும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு சொந்தம்னு யாரும் இல்லையே. இருக்காங்க இருக்காங்க, ஆனா யாரும் கல்யாணத்துக்கு வரமாட்டாங்கல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா சொந்தமும் இருந்து எந்த சொந்தமுமே இல்லாத ஒரு நிலைமையில இல்ல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க.
அது வந்து இதோ பாருங்க, நாங்க வரதட்சணை காசு பணம் கேக்கல, சொந்தத்தை தானே கேக்குறோம். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. கல்யாண பத்திரிக்கையில சுற்றம் சூழ வருகன்னு போடுறமே, அது எதுக்காக? நீங்க அடிக்கிற கல்யாண பத்திரிக்கையில அதை போட மாட்டீங்களா? என் பையன் கல்யாணத்தை ஒரு பெரிய மண்டபத்துல சொந்தக்காரங்க மத்தியில நல்லா சிறப்பா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல 2 பேர் மட்டும் மாலையை மாத்திக்கிட்டு அனாதை மாதிரி ஒரு கல்யாணம் நடக்குமே, அந்த மாதிரி என் பையன் கல்யாணம் நடக்கிறதே எனக்கு பிடிக்கல. உங்க குடும்பத்தை பார்த்தா ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு. அதுவும் அத்வான காட்டுல. நாங்க வரோம். அப்பா, என்னப்பா இது? டேய் சஞ்சய், நம்ம குடும்பம் ரயில் வண்டி மாதிரி. பல பெட்டிகள் தொடர அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க குடும்பம் ஒத்தையடி பாதை. அது ஊர் எல்லையை தாண்டாது. அந்த பாதையில நம்மளால பயணம் பண்ண முடியாதுடா. வா போலாம். அப்பா, நாங்க கிளம்புறோம். என்னங்க சார்? அண்ணே,